ஓம் சாந்தி. இன்றைய தலைப்பு தேகத்திலிருந்து விடுபடுவதற்கான அனுபவம் செய்தல். தேகத்திலிருந்து விடுபடும் அனுபவம் செய்ய நான் மாஸ்டர் விதைரூப ஆத்மா என்ற சுயமரியாதையில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த சுயமரியாதையில் நிலைத்திருக்கும் போது நாம் ஒரு நொடியில் அவ்யக்த நிலை மற்றும் ஆத்மாவின் சிரேஷ்டமான முழுமை நிலையை அடையலாம். आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां बच्चिया बच्चिया समंदर दिखता सुंदर लहराए निरंतर आनंदित अंतर मौजों की मौज लेने का है समय वो प्रेम डोर से खींचे वहाँ जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले कुर्बान करके आ पुराना जान सुन प्यार से पुकारे वो शिव क्षमा जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले आवाज से
साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। बच्चिया 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 बच्चिया। ஆத்மாவாகிய நான் ஒரு அமைதியான ஒளிப்புள்ளி. இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இந்த உடல் உணர்விலிருந்து முற்றிலும் விடுபட்டு சாந்தமாக இருப்பதை அனுபவம் செய்கின்றேன். நான் என்னை பற்றிய ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி போகின்றேன். நான் எனக்குள் உள்முக நிலையில் நிலைத்திருக்கின்றேன். எனக்குள் நான் இனிமையான ஆழமான அமைதியை அனுபவம் செய்கின்றேன்.
தேகத்தில் இருந்தாலும் இந்த தேகத்தின் எந்த உணர்வும் பாதிக்காத அளவிற்கு விடுபட்டு தனிப்பட்ட நிலையில் நிலைத்திருக்கின்றேன். இப்போது நான் எனக்குள் ஒரு அலௌகிகத்தின் ஆனந்த உணர்வை அனுபவம் செய்கின்றேன். நான் எனக்குள் மிகவும் தூய்மையாக இருப்பதை உணருகின்றேன். நான் சைத்தன்யமாக இங்கு அமர்ந்து உயர்ந்த நிலையில் தூய்மையான சக்திகளால் நிறைந்திருக்கின்றேன். இதுவே என் உண்மையான இனிமையான ரூபம் என்று உணர்கின்றேன். நான் இந்த உடல் அல்ல, இந்த உடலினுள் அமர்ந்திருக்கும் ஒளி புள்ளி.
தூய்மையான உள் உணர்வுடன் சர்வ சக்திவானின் குழந்தை என நன்றாக உணர்கின்றேன். இந்த உயர்ந்த மனநிலையில் என் சுயத்தை ஆள்பவன் நான் என புரிந்து கொள்கின்றேன். ஆத்மாவாகிய எனக்குள் இருப்பது அன்பு, அமைதி, தூய்மை போன்ற குணங்கள் மட்டுமே. இப்போது நான் பரந்தாமத்தில் இருக்கும் உயர்ந்த நிலையை அனுபவம் செய்கின்றேன். ஆத்மாவாகிய நான் என் அன்பு தந்தை சிவ பரமாத்மாவின் அருகில் சுயம் என்னை விதை ரூப நிலையில் அனுபவம் செய்கின்றேன். முற்றிலும் அமைதியான நிலையில் இருந்தவாறே ஒளிமயமான விதை ரூப தந்தையை புத்தியின் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இப்போது சர்வ சக்திவானின் சக்தி வாய்ந்த
ஒளி கிரணங்களால் மூழ்கி போகின்றேன். முற்றிலும் அமைதி நிறைந்த சக்தி நிலையின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. நான் என்னை மிகவும் சக்திசாலியாக அனுபவம் செய்கின்றேன். என்னிடமிருந்து ஒளியும் சக்தியும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. நான் என் தந்தைக்கு அருகில் அவருக்கு சமமாக என்னை உணர்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இப்போது இனிமையான அமைதியில் எனது இனிமையான வீட்டில் நிலைத்திருக்கின்றேன். மாஸ்டர் விதை சொரூபமானவன். ஆத்மாவாகிய நான் அனைத்திலிருந்தும் விடுபட்டு எனது சம்பூர்ண நிலையை
அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி.